இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களால் ஜிம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலை, வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, போகிறக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து வீட்டில் தான் மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நான் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புல்லபார் இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ருபீஸுக்கு வாங்கினேன். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு 300 ஆச்சு. டோட்டலாக 1300க்கு நான் இந்த புல்லபாரை வந்து மவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய விஷயம் இந்த புல்லபார் தான். ஏன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் மற்ற மசிலெல்லாம் வீட்டில் இருக்க விஷயத்தை வச்சு ஆக்டிவேட் பண்ண முடியும். உங்களோட பேக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் புல்லபார் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா புல்லபாரை ஃபஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த புல்லபாரோட கதை முடிஞ்சு அடுத்த எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு போயிடலாம் வாங்க. செகண்ட் எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டம்பிள் ராடும் பார்பல் ராடும் வாங்கணும். நான் இந்த டம்பிள் ராட் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அமேசானில் 1000 ருபீஸ், இது ரெண்டும் சேர்த்து 1000 ருபீஸுக்கு வாங்கினேன். நான் ஏன் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெயிட் வந்து ஹெவியாக லிஃப்ட் பண்ணுவேன். அதனால் பிளாஸ்டிக்கில் வாங்கினா உடஞ்சி மூஞ்சி முகத்தையெல்லாம் பேந்துடும். ஸோ சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதுதான். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்கோங்களேன். 1000 ருபீஸ் இதுக்கு அதிகம் தான், ஆனால் கொஞ்சம் சேஃப்டி நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பார்பல் ராடு எவ்வளோக்கு வாங்கினேன்னா, ஒரு 700 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ ஒரு 1.5 வருஷமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 60 kgs லோட் பண்ணலாம் இதில். அது அளவுக்கு தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாரு. ஸோ இந்த நீங்கள் பார்பல் ராடு தம்பிள் ராடு வாங்கினீங்கன்னா அடிஷ்னலாக வெயிட்ஸும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து செகண்டாக இருக்குது என்னோடய லிஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அந்த வெயிட்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம வெயிட்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துவிட்டோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். 10 கிலோவில் 4 பிளேட்டு 800 ஆச்சு. இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 5 கிலோவில் 4 பிளேட்டு 600 ஆச்சு. இது வந்து 5 கிலோவில் 2 பிளேட். இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தான். ஸோ அதனால் இது வந்து பட்ஜெட்டில் ஆட் பண்ண முடியாது. ஸோ வெயிட்ஸுக்கு வந்து எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 1400. இது மொத்தம் 40 கிலோ, இது 20 கிலோனா 60 கிலோ. 60 கிலோக்கு எனக்கு 1400 வந்து செலவாயிருக்கு. நீங்கள் வந்து தம்பிள் ராடு பார்பல் ராடு வாங்கினீங்கன்னா இந்த வெயிட்ஸ் வந்து வாங்கியே ஆகணும். ஸோ அது வெறும் பார் மட்டும் வாங்கிட்டு வேஸ்ட்டு, வெறும் வெயிட்டை மட்டும் வாங்கினாலும் வேஸ்ட்டு. ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ, இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா 4400 இது வரைக்கும் செலவு பண்ணுது. ஸோ அடுத்து எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு போயிடலாம் வாங்க. அடுத்த எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து இதுவும் எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ வந்து இந்த வாக்கரை வச்சு நான் டிப்ஸ் வந்து போடுவேன். எப்படின்னா இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு காலை வந்து மடக்கிட்டு அதில் வந்து டிப்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 2 விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிப் பார்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த புல்லப் பார் சொன்னல செட்டப்பு, அதுக்கு நேர் கீழே வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து டிப்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடத்துலையும் நீங்கள் டிப்ஸ் வந்து போட முடியும். வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இதுதான் அந்த இடம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்பவுண்ட் சேவரோட எட்ஜு. ஸோ இதில் வந்துட்டு நம்மளால் டிப்ஸ் வந்து போட முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தனியாக டிப் பார் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏதாவது புதுசாக நான் வாக்கர் வச்சு போடுவேன்ல, அது மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் சேவர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து டிப்ஸ் போடலாம். எப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி ஃபார்வேர்டாக போனீங்கன்னா செஸ்ட்டு அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களோட ட்ரைசப் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். மற்றபடி ஓரளவுக்கு ஏகப்பட்ட மசில் கவர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபிக்ஸ்டு தம்பிள், அதாவது 10 கிலோ ரெண்டும். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஃபஸ்ட்டு நான் வாங்கின எக்யூப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, 2200 ரூபா. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின எக்யூப்மெண்ட் இது தான். ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பர்த்டேக்காக எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வாங்கின எக்யூப்மெண்ட்டு. ஜிம்முக்கெலாம் ஃபஸ்ட்டு போக மாட்டேன், இந்த வச்சு தான் ஒரு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நெசசரியான்னு கேட்டால் சத்தியமாக இதை வாங்கிடாதீங்க. நீங்கள் அட்ஜஸ்டபிள் தம்பிள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசும் கம்மியாக இருக்கும், உங்களால் நிறையா வெயிட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட டப்பு நிறையா இருந்துச்சுன்னா ஒரு வெயிட்லேயும் ஒரு தம்பிள் வாங்கி வச்சுட்டிங்க பேர் அப்படின்னா ஓகே, கொஞ்சம் நீங்கள் மாற்றிட்டு இருக்க தேவையில்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இன்னொரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஆனால் ஜிம்முக்கு போனாலும் தேவைப்படும், நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணாலும் தேவைப்படும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவாங்க. என்ன எக்யூப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின். இந்த வெயிட் மிஷின் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கி ஆகணும். ஒரு 800 ருபீஸ் வரும். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். நல்லா இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்குது, 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெயிட் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து ஒரு டயட்டோ ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுறேன்னா அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பல்க் பண்ணணும், கட் பண்ணணும், இப்போ ஃபேட் லாஸே பண்ணுறேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து காலையில் வெயிட்டை செக் பண்ணாதான்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனாலும் இதுதான் இந்த விஷயத்துக்காக, நம்ம வெயிட்டுக்காக தான் எல்லா விஷயமும் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஃபிட்னஸ் ஜெர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல.
ஸோ என் வெயிட் எவ்வளோன்னா 75. ஸோ ஓகே ப்ரோ, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு ஹோம்லேயே ஜிம் செட்டப் மாதிரி கொண்டு வந்துக்க முடியும். டோட்டலாக எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு அரௌண்ட் 7400 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் 7400 7500 சம்திங், நீங்களும் இவ்வளோ செலவு பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தம்பிள் ராடும் வெயிட்ஸும் புல்லப் பாரும் டிப்ஸ் பார் போட்டுக்கோங்க. இந்த காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது டிப் பார் தேவையில்லை. ஸோ ஓகே ப்ரோ, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Bye bro.